அங்கிள். குட் மார்னிங் சந்தா அங்கிள். குட் மார்னிங் வீர். அங்கிள் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நீங்க எதிர்க்க பார்த்து தானே வண்டி ஓட்டணும். நீதான் என்ன கூப்பிட்ட. நீ கூப்பிட்டதால நான் உன்னை கவனிச்சேன். நான் போகும்போது நீ என்ன கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லாத, புரியுதா? ஓகே அங்கிள், சாரி அங்கிள், இனி கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். அங்க பாருங்க வயிறு விழுது. ஏதாவது பண்ணுவி. ஓடு இங்க இருந்து. டைட்டா அப்படி நான் மேல போய் வைக்க போறேன். இவ்வளவு பயர்தான் எதுக்கு மேல ஏறுற? இன்னைக்கு கண்டிப்பா கரண்ட் வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. திடீர்னு எதிர்க்க இருக்க ஒயர் கட் ஆகி கரண்டே நின்னு போச்சு. எப்பதான் இந்த கரண்ட் வருமோ? இன்னைக்கு சண்டே வேற. இபி ஆபீஸ்ல யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஏரியால எல்லாம் கரண்ட் போகுதோ அங்கெல்லாம் நிறைய திருட்டு போகுது. நல்லதாவே பேசு. நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்கு. ஒரு ஜெனரேட்டர் மட்டும் இருந்தா இவ்ளோ நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, இன்னைக்கு கரண்ட் வந்துரும். இங்க பாருங்கப்பா, எதிர்காலத்தை சொல்லக்கூடிய சுவாமி நம்ம வீர் பாபா. இம்லி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அக்கா கல்யாணம் தாம் தூம்னு வெளிச்சத்துல தான் நடக்க போகுது. மகாபிரபு, நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப கரண்ட் எப்படி வர வைக்க போறீங்க? சீக்கிரம் விசில் அடிச்சு ஜிண்டுவை கூப்பிடு. அவன் தான் நமக்கு இப்ப உதவ போறான். சரியா சொன்ன சுல்புல். நீங்க கூப்பிட்ட உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன வேலை சொல்லுங்க, செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி ஷாலினி அக்காவோட கல்யாணம். எல்லா இடத்துலயும் கரண்ட் வர நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. அப்படியே பண்ணிடலாம் பாஸ். என்னது? ஆமா, நீ என்ன பண்ற? இந்த மாதிரியா நான் உன்னை கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்? முதல்ல நிறுத்து. எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்க வேண்டியது. இம்லி இன்னைக்கு ஏரோப்ளைன்ல திரும்ப வராலாமா? அப்படியா? பிளைன்ல வராளா? ஆஹா, அப்ப அவ எங்க போயிருந்தா? அவ ஃபேமிலியோட லீவ கொண்டாட சிம்லா போயிருந்தா. பாத்தியா, மாடி வரைக்கும் என்னால பால கிக் பண்ணி போக வைக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னாலயும் அப்படி பண்ண முடியும். நீ மாடிக்கு போய் பால திரும்ப கொண்டு வா. போறேன். ஆனா உன்னால அவ்வளவு தூரம் பால கண்டிப்பா அடிக்க முடியாது. காய்கறி. இந்த ஃபுட்பால் யாரோட தான் இருக்கும்? பண்டியோட தான் இருக்குமோ? காய்கறி வாங்கம்மா, வாங்க. புது காய்கறி தான். காப்பாத்துங்க. என் வண்டியை எடுத்துக்கிட்டு யாரோ ஓடுறாங்க. இந்த அங்கிள் மட்டும் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஏன்னு தெரியலையே. யாராலையாவது இந்த மாதிரி வேலை பண்ண முடியுமா என்ன? யாராவது என் வண்டியை புடிச்சு கொடுங்க. வண்டியை பிடிங்க. என் வண்டியை புடிச்சு கொடுங்க. பிடிங்க. நல்லா மாட்டிக்கிட்டியா? சற்று முன் கிடைத்த செய்தியின்படி சிம்லாவில் இருந்து வரும் வெளியே என்ன நடக்குது வீர்? நாங்க விளையாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் இம்லி வரலையா? அவ இப்ப பிளேன்ல இருப்பா. சிம்லால இருந்து திரும்ப வரா. இந்நேரத்துக்கு அவ பிளேன் தர இறங்கி இருக்கும். என்னது? சிம்லால இருந்து வர பிளேன்ல ஏதோ பிரச்சனையாமே. அதோட வீல்ஸ் திறக்க முடியலையா, அதனால பெரிய பிரச்சனை வருமா. இங்க
பாரு இப்பதான் நியூஸ்ல சொன்னாங்க. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, சிம்லாவிலிருந்து வந்த ஃபிளைட்டால் தரையிறங்க முடியவில்லை. காரணம், ஃபிளைட்டின் முன்பக்க வீலை அவர்களால் ஓபன் செய்ய முடியவில்லை. நான் என்ன சொல்றேன்னா ஜிண்டுவை கூப்பிடலான்னு சொல்றேன். நண்பர்களுக்கு வணக்கம், எதிரிகளுக்கு தயக்கம். நீங்க சொல்றத அப்படியே செய்வேன். ஜிண்டு தான் என் பேரு. சீக்கிரமா என்னையும் சுல்புலையும் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போ. நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது எந்த ஏர்போர்ட்? நீ என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்ன, நான் உன்னை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எந்த ஏர்போர்ட் நீ எனக்கு தெரியாதுல்ல. இப்ப புரிஞ்சு போச்சு பறக்கிற சிறகை எப்படி உருவாக்கணும்னு. சுல்புல், இந்த துணியை பிடி. ஓய், என்னோட துணி. சைக்கிள் மிதிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். என்ன காப்பாத்துக்காக என் சைக்கிள் உடைஞ்சு போச்சு. வீர், நீ முன்னுக்காக சிறகுகள் தயாரிக்கிறதா சில்புல் சொன்னானே. முன்னுவோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவனோட பாட்டியை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவங்க அப்பாக்கு லீவே கிடைக்கலையா. அதனால நான் தயாரிக்கிற சிறக வச்சு அவன் பறந்து பாட்டியை பார்க்க போலால. வீர், ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். உன்னை பத்தின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. நீ யாருங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். சரி, அதெல்லாம் விடு. முதல்ல டிஃபன் சாப்பிடு. சாப்பாடு எந்த இடத்துல இருக்கோ இந்த சிண்டு அந்த இடத்துல இருப்பான். இந்த டிஃபன் வீருக்காக வச்சு மறந்துட்டேனே. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே. சுல்புல், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜிண்டு மண்டையில எது பட்டாலும் அவன் மறந்துடுவான்னு உனக்கு தெரியாதா? உடனே அவனோட நினைவெல்லாம் திரும்ப கொண்டு வா. அட ஆமா, நான் சாப்பிடுறதுக்காக இங்க வந்தேன்ல. என்னதான் நடக்குது இங்க? நான் ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கேனா என்ன? மம்மி சீக்கிரம் வாங்களேன். சீக்கிரம் வந்து இத பாருங்களேன். வீரோட கைக்கு பக்கத்துல சுத்தியல் இருக்கு. வந்து பாருங்களேன். அவனோட கையில இருந்து தானா லேசர் பீம் வெளியே வருது. சீக்கிரம் வாங்கம்மா. ஜிண்டு, பண்டி நான் வேலை செய்யும் போது என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஏதாவது பண்ண. உன்னோட குறி சுத்த வேஸ்ட். இந்த வாட்டி குறி தப்பாது பாரு. ஏய், இந்த வாட்டி அடிச்சிருச்சு. பாத்தியா, என் குறி இந்த வாட்டி தப்பவே இல்ல. மிஸ்டர் செட்டா ஏன் இவ்வளவு மோசமா வண்டி ஓட்டுறாரு? அங்க பாரு, பண்டி உங்க அப்பாவோட மோசமா டிரைவ் பண்றான். அங்க பாரு, பண்டி நம்மளோட குதிரையை இடிச்சிட்டான். சீக்கிரம் வா.
பண்டி, ஆமா ஏன் இப்படி பண்ண? இப்ப என்னுடைய குதிரையால ரேஸ்ல கலந்துக்க முடியாது. நீ 5 லட்சத்தை வீணாக்கிட்ட பண்டி. 5 லட்சம் வீணாகிடுச்சா? எப்படி அங்கிள்? வர்ற சண்டே நேஷனல் ஹார்ஸ் ரேஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 lakhs. என் வீட்டை சரி பண்றதுக்கு எனக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஆனா இப்ப என்ன பண்றது? என் குதிரையால இனி ஓட முடியாதே. ஓஹோ, நடுவுல நீங்க இப்படி நின்னுகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி அங்கிள் தெரியும்? அது மட்டும் இல்ல, இந்த ரேஸ்ல கண்டிப்பா உங்க குதிரையால என்னோட டைகரை ஜெயிக்கவே முடியாது. என்னோட டைகர் கூட அந்த ரேஸ்ல கலந்துக்க போறான், தெரியுமா? உன்னோட டைகரை என்னோட சுல்புல்ல தோக்கடிச்சிருவான். அங்கிள், நீங்க என் சுல்புல்ல ரேஸ்ல விட்டு பாருங்க, கண்டிப்பா அவன் 5 லட்சத்தை ஜெயிச்சிருவான். ஏன் டைகரை உன்னோட சுல்புல் தோக்கடிக்க போறானா? ரேஸ் வச்சுக்கலாம். அப்ப யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடுவோம். அப்படியே சுல்புல் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா எங்க அப்பா இவருக்கு 5 லட்சம் கொடுப்பாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு பண்டி? பண்டி அங்கிளோட குதிரையை இடிச்சிட்டான். இப்ப எங்க அப்பாவோட குதிரையால ரேஸ்ல கலந்துக்கவே முடியாது அங்கிள். பண்டினால அங்கிளுக்கு 5 லட்சம் இனி கிடைக்காது. அப்படி சுல்புல் ஜெயிச்சிடுச்சுன்னா அப்பா நீங்க இவங்க அப்பாக்கு 5 லட்சம் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே, அமைதியா இருங்க. என் பையன் வாக்கு கொடுத்ததால நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். சுல்புல் ரேஸ்ல ஜெயிச்சிடுச்சுன்னா இம்லியோட அப்பாவுக்கு நான் 5 லட்சம் தருவேன். நாளை காலையில மீனாருக்கு கீழே ரேஸ் ஆரம்பிக்குது.